30 வயசுக்கு மேல ஆயிட்டாலே பசங்களுக்கு பொண்ணு கிடைக்கிறது கஷ்டம். இதுல பாக்குற எல்லாரும் கல்யாணத்தை பத்தி கேட்டு ப்ரெஷர் போட ஆரம்பிச்சிருவாங்க. அது மாதிரி பசங்கள்ல நம்ம ஹீரோ ராமச்சந்திரனும் ஒருத்தர். வயது 33. தான் ஊர்ல தன்னோட கேஸ்ட்ல பொண்ணு கிடைக்கலன்னு ஊர் தாண்டி வேற கேஸ்ட் பொண்ணு அம்பிகா கூட ஒரு வழியா நம்ம ஹீரோக்கு என்கேஜ்மெண்ட் நடக்குது. ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு கிளம்புற டைம் லாக்டவுன் அனௌன்ஸ் பண்றதுனால நம்ம ஹீரோ ஃபேமிலி மொத்தமும் பொண்ணு வீட்லயே ஸ்டே பண்ற சுச்சுவேஷன் வருது. இப்படி இருக்கும்போது திடீர்னு அம்பிகா தான் லவ் பண்ற பையன் கூட ஓடி போயிடுறாங்க. ஆனா லாக்டவுன்னால பையன் ஃபேமிலி அங்கிருந்து போக முடியல. நம்ம அம்பிகாவுக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க, பேரு ராதா. அவங்களுக்கு நம்ம ஹீரோ மேல லவ் ஸ்டார்ட் ஆகுது. ஆனா அவங்களுக்கு சில ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் இருக்கிறதுனால 3 வருஷத்துக்கு கல்யாணத்தை பத்தி யோசிக்கவே முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. ஒரு பக்கம் ராதாவோட லவ் இருக்க, இன்னொரு பக்கம் ஹீரோக்கு இருக்கிற மேரேஜ் ப்ரெஷர். இது எல்லாத்தையும் மீறி நம்ம ஹீரோக்கு எப்படி கல்யாணம் நடந்துச்சு, யார் கூட கல்யாணம் நடந்துச்சுன்னு படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தவங்க எல்லாம் கல்யாணம் பண்றாங்கன்னோ வயசாகுதுன்னோ மேரேஜ் பண்ணக்கூடாது அப்படின்ற அழகான கருத்தை அழகா சொல்லியிருப்பாங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ.